நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உன்னுக்குன்னே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடியோ வந்து எப்படி வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனல் நம்ம கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி வந்து வீடியோ வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்னால், இப்போ வந்து ஒரு வீடியோ ஃபைல் வந்து ஒரு சாங் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த சாங் மட்டும்தான் கேட்பீங்க, வீடியோ எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அப்படி வீடியோ வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வராது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ரியலாகவே அதை காட்டுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ தான் பண்ண போகிறேன். இது வந்து சின்ன வீடியோ தான், சும்மா நான் சாம்பிளுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஸ்டோரேஜ் பாருங்கள், நான் கேபியில் தான் இருக்கும். இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கேபி சைஸில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 715 கேபி 715 கேபி இருக்கும். இது வந்து நம்ம ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணதுமே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. க்ரோமில் போயிட்டு இந்த இதுக்குள்ளே வந்துக்கோங்க, இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க. நான் இந்த வெப்சைட் வந்து லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இதில் போய்க்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக போய் வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வரும். நீங்கள் வந்து அதில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பெட்டராக வந்து நான் இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய டைம் பண்ணியிருக்கேன். 𝐒𝐤𝐬𝐬𝐿 அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனோமேனா இங்கே ஆட் ஃபைல்னு இருக்கும், ஆட் ஃபைல்னு கொடுத்துக்கோங்க. அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இங்கே கன்வெர்ட் டூன்னு இருக்கும். இங்கே கன்வெர்ட் வந்து கீழே வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கேட்கும். இங்கே வந்து MP3 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. MP3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MP3 அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து MP3ன்னு இருக்கும். அதை கொடுத்து இங்கே வந்து கன்வெர்ட் நவ் அப்படின்னு இருக்கும். கன்வெர்ட் நவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆக கொஞ்சம் ப்ராசஸ் எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. நீங்கள் வந்து ப்ராசஸ் எடுத்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் அப்படின்னாலுமே இங்கே டவுன்லோட்னு வந்துருச்சு. இது வந்து சின்ன ஃபைல்னால கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடுச்சு. பெரிய ஃபைல்னால் கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சைன்இன்லாம் பண்ண சொல்லும். நீங்கள் சைன்இன் பண்ணாலே பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். நான் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து டவுன்லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து டவுன்லோட் ஆன ஃபைலை போய் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லோகு தமிழ் 2 அப்படின்னு இருக்கா. இதை வந்து அப்படியே வந்து நான் கீழே வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். இதே தான் பார்த்துக்கோங்க, வேறு இல்லை. நீங்கள் பாருங்கள், வேறு வந்து இல்லை, இதே ஃபைல் தான். இப்போ நான் டவுன்லோட் பண்ணது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து இந்த வீடியோவோட சைஸை காட்டுறேன். சைஸ் பார்த்திங்கன்னா 715 கேபி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸை பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்ங்க, 126 கேபி இருக்குது. 126 எங்கே இருக்குது, 716 எங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 715, இது 126, ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நீங்கள் MP சைஸில் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு கம்மியாகும். நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சாங் மட்டும்தான் கேட்பேன், வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணி நீங்கள் வந்து வீடியோ டெலிட் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் சாங் மட்டும் வச்சு நீங்கள் வந்து சாங் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.